Good evening, Miss. Good evening. Good evening, Kulihal. Good evening. School எல்லாருக்கும் ஹாலிடே தானே பிள்ளை? Yes, Miss. நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் போட்டேன் நானே பிள்ளைகள் மார்னிங் இல்லையா? சிவானுகா நாளைக்கு கிளாஸ் உங்களை போட்டேன் நான் மிஸ் மார்னிங். மிஸ் கேட்கல நீங்க கதைக்கிறது. சவுண்ட் கொஞ்சம் குறைவா கேக்குது மிஸ். நாளைக்கு கிளாஸ் போட்டேன் நான் உங்களுக்கு. மிஸ் இல்லையா? ரைட், ஓகே ஓகே. Good evening, madam. Good evening, Sulakshan. Good evening. Madam, notes எல்லாம் எழுதிட்டேன் madam. அனுப்பி விட்டேன். நான் பார்த்தேன் அனுப்பினீங்க. குட்டா? Thank you. சரி, இப்ப சொல்லுங்க பாப்போம். எனக்கு ஷாயிமா எக்ஸாம் பேப்பர்ஸ் செய்றீங்க தானே? ஐசிடி மிஸ் நீங்க கதைக்கிறது தெளிவா அப்படியா? ஐசிடி பேப்பர் செய்றீங்க தானே? ஓ மிஸ். அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? இது வரைக்கும் எனக்கு யாருமே ஒண்ணும் கேட்கல, அதனாலதான் கேக்குறேன். யாருக்காவது ஏதாவது விளங்காம இருக்குதா? இல்ல மிஸ், நோ. நோ. என்ன சொன்னா பேப்பர் இருக்கிற எல்லா கேள்விக்குரிய விடையும் மிஸ் படிப்பிச்சு தந்தேன். ரைட், நான் பார்த்துதான் உங்களுக்கு பேப்பர் எடுத்தேன் நான். அதனால ஒரு பிரச்சனையும் இருக்கான்னு நம்புறேன். யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஸ்வஸ்டிஜன் வீடியோங்க, ஸ்வஸ்டிஜன் வீடியோ. ஆதியா இப்ப கிளாஸுக்கு கட் பண்ணுறா, வீடியோ ஆன் பண்றது இல்ல, கொஞ்சம் பின்னுக்கு நிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா ஆதியா? இல்ல மிஸ், கிளாஸ் வந்து செல்லத்தி கட் ஆகி படம் வந்து எங்களுக்கு வந்து படிப்பிக்க வந்து ஒரு சார் ஒன்று வருவார். அப்ப அந்த சார் வந்து சில நேரம் கால் பண்ணி வர, சில நேரம் திடீரென்று வருவார் 7 மணி 8 மணி என்று சொல்லி. அப்ப அதுல நிறைய கிளாஸ் கட் ஆகி படுத்துச்சு சார். அவ திடீர்னு வந்தா நீங்க கலைச்சு விட்டுடுங்க. திடீர்னு வந்தா நீங்க சொல்லுங்க, எனக்கு கிளாஸ் இருக்கு, ஐசிடி கிளாஸ் இருக்குன்னு. அவர் சொல்லாரு, அவர் இதை வந்து கட் பண்ணிடாதான், அவர் வந்து அந்த இதுக்கு வாங்க. அப்ப நானும் சொன்னேன் வந்து, அப்ப சரி, நானும் வந்து இப்ப கிளாஸ் வந்து போறேன். அந்த டைமுக்கு அதுவும் கட் ஆகி நான் நிறைய கிளாஸ் மிஸ் பண்ணிக்கிறேன். நீங்க ஏசுறீங்கன்னு சொல்ல அவர் சொன்னாரு,
சரி நான் இனிமேல் பார்த்து சொல்றேன்னு நான் நேத்து தான் அவள் சொன்னேன். ஓகே. அவன் நினைச்ச நேரம் வந்தா எங்கட நினைச்ச வேலைகள் பாதிக்கப்படும் தானே. அவன் சார் தானே, அவருக்கு விளங்க தானே வேணும். ரைட். ஓகே ஓகே. யாருக்கும் பிள்ளைகள் பிரச்சனை இருந்தா மிஸ்ஸுக்கு சொல்லி இருக்கிறேன். சொல்லி அப்புறம் அமைதியா இருந்து போட்டோம். மிஸ் எனக்கு விளங்க இல்ல, மிஸ் எனக்கு விளங்கப்படுத்தல நீங்கன்னு சொல்லக்கூடாது, சொல்லிப்பட்டேன். சரியா? இந்த முறை மார்க்ஸ பார்த்துட்டு, இதுல 8 பேர் இருக்கிறீங்க. இந்த முறை மார்க்ஸ பார்த்துட்டு செகண்ட் டைம் உங்களை நான் எடுக்கிறதா இல்லையான்னு சொல்லி யோசிப்பேன். சரியா? எல்லாரும் 75க்கு மேல மார்க்ஸ் இருக்க வேணும். 75க்கு மேல. யாரும் குறைய எடுத்தா செகண்ட் டேர்முக்கு நான் எடுக்க மாட்டேன். நீங்க நல்ல ஒரு டீச்சரா பார்த்து நீங்க படிக்கலாம். ஓகே, வேஸ்ட் ஆஃப் டைம் தானே. என்ன மிஸ் இருந்து தேடி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸோட மிஸ் சும்மா நோட்ஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணி வச்சிருந்தா அப்படி இருக்கு உங்களுக்கு. பேப்பர்ஸ் எல்லாம் தேடி எடுக்கிறேன். என்னத்துக்கு? உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொல்லி தருவோம். மிஸ்ஸால முடிஞ்சதை நான் செய்கிறேன். ஸோ நீங்களும் கேள்விக்கு பதில மிஸ் தர பார்த்து எழுதி போட்டு அப்படியே படுத்து கிடந்து போட்டு எக்ஸாமுக்கு 35-40 எடுத்து கொண்டு இருந்தா தயவு செய்து வரக்கூடாது. என்ன படிக்கல ஒரு முன்னேற்றம் தெரியும். எல்லாரும் 75க்கு மேல எடுக்க வேணும். இந்த முறை பாப்பேன். நான் ஏர்லியா முடிச்சுடுவேன். டுடேயோட 1 2 3 4 5 கிளாஸ், இன்னொரு கிளாஸ் தான் எடுக்க வேண்டி இருக்கு. அப்படி தேவையானு சொன்னா எக்ஸ்ட்ராவா நான் போட்டு எடுப்பேன். தேவைன்னு சொன்னா நீங்களும் சொல்லலாம், மிஸ் இன்னொரு கிளாஸ் போட்டு எடுங்கன்னு சொல்லி. சரியா? இப்ப நாங்க செய்யற பேப்பர்ல ஏதாவது உங்களுக்கு விளங்கலைன்னு சொன்னா பர்சனலி மிஸ்ஸுக்கு அனுப்ப வேணும். ஆதியோட நோட்ஸ், இந்த நீங்க மிஸ் பண்ணின கிளாஸோட நோட்ஸ் ஒன்றுமே நான் பார்க்கல. ஸோ அவருக்கு அனுப்பி விடுங்க ஆதியா நோட்ஸுகள். வீடியோஸ் பாக்குறீங்க தானே? ஓ மிஸ். எஸ், எழுதி போட்டு மிஸ்ஸுக்கு அனுப்பி விடுங்க. ஓகே தானே? ரைட். நாங்க இன்னைக்கு அண்டையானுடைய செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். ஓகே, நான் நினைக்கிறபடி ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டோம். அப்படித்தானே? கடைசி கேள்வி இதுவா? சொல்லுங்க பாப்போம். கெதியா, பிரதிஷ்டன், ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டோம். எஸ் மிஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது. அப்படித்தானே? ரைட். செகண்ட் பார்ட், செகண்ட் ஒன். நம்பர் 2, fill in the blanks with the words given bracket. இந்த இருக்க கீழே பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற வேர்ட்ஸ் இங்க இருக்கு. ஸோ நீங்க அந்த வேர்ட்ஸுகளை வச்சுக்கொண்டு ஃபில் பண்ண போறீங்க இந்த பிளாங்க்ஸை. ஸோ ரைட் த ஹெட்டிங். ஹெட்டிங் எழுதிட்டு சொல்லுங்க, நான் அந்த விடைகளை மேல காட்டுறேன்னா. ரைட், குயிக் எழுதுங்க. அப்ப டேட்டை போடுங்க. என்ன டேட்டா? டேட். மிஸ் ஹெடிங் போடுது. Here below you can see the answer. Size, clock speed, operating system, file extension, motherboard. மிஸ் 11வது கேள்வி காட்டுவீங்களா? ரைட், இந்த ஆன்சர்ஸ் எழுதிட்டீங்கன்னா மேல போலாம். ஆன்சர்ஸ் எழுதிட்டீங்களா? கீழே இருக்கு ஆன்சர்ஸ். மேல எழுதிட்டீங்கன்னா லேசு தானே. ரைட், ஓகே. மிஸ் எனக்கு கீழே எடுப்பீங்களா?
ஓகே மிஸ். Madam, 14th question, 15th question காட்டு. மிஸ் செஞ்சு முடிச்சிட்டேன். ஓகே. மிஸ் 14வது கேள்வி கொஞ்சம் காட்டுவீங்களா? ரைட். மூன்றாவது கேள்வி. Thank you. Which following are correct or incorrect? விலங்கல சிவானுகா மூன்றாவது கேள்வியா? Mark the following are correct or incorrect. சரியா பிள்ளையா? Selection விலங்காட்டிக்கு கேட்கணும் அப்பன் சரியா? மிஸ்ஸோட நம்பர் இருக்குதானே, மிஸ் கால் பண்ணியோ இல்லாட்டி வாய்ஸ் மெசேஜோ போட்டு விளங்காதுகளை கேட்டுக்கொள்ளுங்க. கிளாஸ்ல கிடைக்காட்டிக்கும் சரியா கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? 11th first filling the blanks ல 11th question கான ஆன்சர் என்ன மேடம்? Dash is given interface between user and computer. இது நோட்ஸ்ல தந்தனா கண்டுபிடிங்க பாப்போம். Dash is given interface between user and computer. நான் தந்த நோட்ஸ்ல இருக்கு. சிவானுகா இருக்கா மிஸ்ல நோட்ஸ்ல? இருக்கா இல்லையா சிவானுகா? எதுல இருக்கு? எதுல இருக்கு? எதுல இருக்கு? எதுல இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு கசுலக்ஷன் எழுதி இருந்தா பாக்கட்டும். ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை பத்தி எழுதிங்களா நோட்ஸ்? Yes madam. அதுல Yes பாருங்க. madam. அதுல பாருங்க என்னது இன்டர்ஃபேஸ்.
between user and computer. கம்ப்யூட்டரையும் யூசரையும் இணைக்கிறதான இன்டர்ஃபேஸ் இது. மிஸ் சொன்னதுதான். சைஸா விளங்கல? ஆபரேட்டிங் சிஸ்டம் மேடம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ரைட். ஓகே, மூன்றாவது கேள்வி எழுதுங்க. மூன்றாவது கேள்வி. நீங்க நோட்ஸ் படிச்சிருந்தா இது கண்ணை மூடிக்கொண்டு எழுதலாம். சரியா? Thank you.
Madam, excuse me, madam. Yes, Lakshan. Madam, 16th question வந்து third generation size computer size large as a room madam. அதுல சொல்லிருக்காங்க that is less than second generation madam. அப்பனா அது wrong madam? Size of the third generation computer was large as a room. ஒரு room மாதிரியா இருந்துச்சு third generation. No madam, first generation room மாதிரி இருந்தது. Right. அப்ப என்னது right or wrong? Correct or incorrect? Incorrect. Yes. Okay. Okay madam. Very good. Part 2. Answer the following questions. எழுதி முடிச்சிட்டு. Shaima, finish. Yes, miss. இந்த கொஸ்டின் வேணுமென்ன சொன்ன பிள்ளைகள் விடைய கண்டுபிடிக்க டைம் எடுக்குதுன்னு சொன்னா நீங்க கேள்வி எழுதிட்டு ஒரு அக்யூரேட்டான ஒரு கெஸ் பண்ணி ஒரு இடைவெளி விட்டுட்டு வேணுமெண்டா நீங்க பிறகு ஆறுதலா தேடி என்றாலும் எழுதுங்க. சரியா? நான் சொல்லியிருக்கிறேன் மிஸ் இது கரெக்ட் பண்ண மாட்டேன். ஸோ கரெக்டான ஆன்சரை தேடி எடுத்து எழுதி படிச்சு கொள்ளுங்க. சரியா? நீங்க தேடி படிக்க வேணும். மிஸ் கேள்வியையும் தந்து மிஸ்ஸே ஆன்சரையும் தந்தா நீங்க எழுதி போட்டு என்ன செய்வீங்க? படுத்திருப்பீங்கன்னா அப்ப தேடி படிங்க. ரைட்? ஓகேயா? ஓகே மிஸ். Okay madam. மிஸ் ஒருக்கா ரெண்டாவது களியை காட்ட முடியுமா? Give 2 features of the memory registers. Thank you. Excuse me, teacher. Yes, Adia. Third question வந்து write 2 features of a first generation computer. அதுல Yes. வந்து அதுல நன்மைகளை கேக்குறாங்களா இல்லாட்டி அதுல தீமைகளை கேக்குறாங்களா? Features அது எப்படி இருந்துச்சு? அது எப்படிப்பட்டது? அதுல வந்து நீங்க எல்லாம் எழுதலாம். அதோட சைஸ் எழுதலாம், ஸ்பீட் எழுதலாம், அதோட என்ன சொல்றது, அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எழுதலாம். அதை பற்றி எழுதினீங்கன்னா சரி. ரெண்டும் இருக்கலாம். Madam, அட்வான்டேஜ் or டிஸ்அட்வான்டேஜ்.
எஸ் Excuse சுலக்ஷன். me. Fourth question வந்து write 2 examples கேட்டிருக்காங்க மேடம். ஆனா எஸ் மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் தெரியும் மேடம். லேப்டாப்ஸ் வருமா? 2 example for the 4th generation computer. கம்ப்யூட்டர் 4th generation கூடிய கம்ப்யூட்டர் கூட பிக்சர்ஸ் ஓட நான் தந்திருந்தேன். வீடியோ பாத்தீங்களா? பிக்சர்ஸ் Yes ஓட madam. Modern iPad. Yes, modern computers, iPads, iPhones. Computer means I எல்லாமே என்னது? அது branded. சரியா? Yes. பிராண்டுகள் தான் அது. அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ 4th ஜெனரேஷன்ல என்னெல்லாம் இருக்கோ, லினக்ஸ் இருக்குது, வேற என்ன இருக்கு, ஹெச்பி இருக்கு எல்லாம். எஸ் Android வருதுனே மேடம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ல இருக்கிறது. ஸோ 4th ஜெனரேஷன் இப்போ கரண்ட்லியா இருக்கிறது தான் 4th ஜெனரேஷன். Android mobile phones வருதுனே மேடம். எஸ் மாடல்கள் வரும், ஹெச்பி, ஐபேட். Okay. ஓகே, அப்ப 8 கொஸ்டின் போமா? எழுதி முடிச்சிட்டீங்களா? இல்ல ma'am. பிள்ளைகள் உங்களோட ஐசிடி குரூப்ல மிஸ் ஒரு போஸ்டர் ஒன்று போட்டிருக்கேன். மிஸ் தான் செய்யறேன், அந்த கிளாஸ் செய்ய போறேன். யாராச்சும் இருந்தா ஜாயின் பண்ண சொல்லுங்க. சரியா? இங்கிலீஷ் கோர்ஸ் ஒன்று மிஸ் 6 மந்த்துக்கு செய்யறேன். only 1500 மட்டும்தான். ஸோ கிரேட் 9 to 11 படிக்கிறார்கள், இல்லாட்டிக்கு பேசிக் இங்கிலீஷ் படிக்க விரும்புகிறார்கள், யாராச்சும் இருந்தா ஜாயின் பண்ணலாம். சரியா? அந்த போஸ்டர்ல டீட்டெயில்ஸ் போட்டிருக்கிறேன். யாரும் விரும்பினா, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ல இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தா ஷேர் பண்ணி கொள்ளுங்க, ஜாயின் பண்ணணும். ஓகேயா? ஓகே மேடம். மேடம் 7th கொஸ்டினுக்கு வந்து ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வருது மேடம். Write 2 examples for that can be stored in your computer. தேடி எழுதுங்க பாப்போம். மிஸ் கேட்காம தேடி எழுதுங்க பாப்போம். செலக்ஷன் மட்டும் மிஸ்கிட்ட கேட்கலாம், மிஸ்கிட்ட பர்சனலி கேளுங்க. சரியா? ஓகே மேடம். ஓகேயா? ஏன்னா இப்ப நாங்க பேப்பர் செய்யறோம். நாங்க இப்போ யூனிட் படிச்சு முடிச்சிட்டோம் தானே, என்ன படிச்சு முடிச்சிட்டோம். சோ நான் இப்ப உங்களுக்கு விட சொல்றதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க எழுதிட்டு இருந்துடக்கூடாது, கொஞ்சம் நீங்களும் தேடுங்க. டவுட் இருந்தா கேளுங்க, பிரச்சனை இல்லை, பர்சனலி கேளுங்க மிஸ். சரியா? ஏன்னு சொன்னா நீங்க எக்ஸாம ஃபேஸ் பண்ண போறீங்க தானே. சோ கொஞ்சம் மண்டைய போட்டு என்ன செய்யணும், உருட்டி எடுத்தா தான் எக்ஸாம் போய்க்குள்ள ஒரு என்ன சொல்றது பயம் இருக்காது. எக்ஸாம் பேப்பர் பாக்கிக்கு ஒரு பயம் இருக்காது. இப்படி எல்லாம் தேடி படிச்சீங்கன்னு சொன்னா பயம் இருக்காது. ஓகேயா? ஓகே மேடம். சுலக்ஷனுக்கு மட்டும் எக்ஸ்கியூஸ் நீங்க கேட்கலாம். மிஸ்கிட்ட பர்சனலி வாய்ஸ் ஒன்று அனுப்புங்க. சரியா? விளங்காட்டி ஓகே வீடியோஸ் மேடம். பாக்குறீங்க தானே, வீடியோஸ் பாக்குறீங்க தானே, மிஸ்ஸோட சேனல்ல வீடியோஸ் பாக்குறீங்களா? எஸ் மேடம். பாக்குறீங்க. அதுல பாருங்க. அப்படி விளங்கலன்னு சொன்னா கேளுங்க. ஓகே மேடம். Okay, number 8, 9 and 10.
ஆதியாக என்ன மாதிரி? ஆதியா எஸ் மிஸ். செய்றீங்களா? ஓ மிஸ். ரைட், ஓகே. ரைட் பிள்ளை, நாங்க இவ்வளோதோட இன்றைக்கு க்ளோஸ் பண்ணுவோம். சரியா? ஏன்னா சிலது இது ஆஃப் ஆயிடும் பிள்ளைகள். 45 ஆயிட்டுது. ஸோ அடுத்த கிளாஸ் மீதி பார்ப்போம். சரியா? இது உலகத்துல ஏதாச்சும் டவுட்ஸ் Okay, இருந்தா மிஸ்ஸுக்கு மெசேஜ் போடுங்க. பரவாயில்ல, யாருக்கும் டவுட் இருந்தா போடுங்க. நான் நினைக்கிறபடி எல்லாத்துக்கும் விடைகள் உங்களோட நோட்ஸ்ல இருக்கு. தேடி பிடிச்சு கண்டு எழுதலாம். சரியா? ஓகே தானே? மிஸ் இந்தியா நீங்க இன்னைக்கு படிப்பிச்சத போட்டோ எடுத்து போடணுமா? இன்றைக்கு தேவையில்லாம ஃபுல்லா எழுதி முடிச்சிட்டு எனக்கு அனுப்புங்க. சரியா? இன்றைக்கு தேவையில்லை, ஃபுல்லா எழுதிட்டு எக்ஸாம் பேப்பர் முடிச்சிட்டு எனக்கு அனுப்புங்க. ஓகே மிஸ். ரைட், ஓகே தானே பிள்ளைகள்? ஓகே, எல்லாருக்கும் தேங்க்யூ. குட் நைட். அடுத்த கிளாஸ் அப்ப எங்களுக்கு மண்டேனா? ரைட், மண்டே நாங்க பார்ப்போம் மீதி. ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ. குட் நைட். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ மிஸ். Thank you, Miss. Bye, Miss. Good night, Miss.